அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது எங்கள் பாரம்பரியம். உங்களுக்கு இது புதுமையாக இருக்கும். இது கோழி ஈரல் எடுத்திருக்க ஒரு 3/4 கிலோ. இந்த கோழி ஈரலோட அவரைக்காய் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். ஒரு கறி தான் செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நல்லா கழுவி நான் குக்கரில் போட்டிருக்கேன். அதுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தட்டையும் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா இதை ஒரு 6-7 விசில் கொடுத்து வேக வச்சுக்கலாம். இந்த கல்லீரல் கொஞ்சம் வேகணும், நல்லா வேகும். அதுக்காக வேக வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இந்த கடாயில் தேங்காய் எண்ணெய், முழுக்க முழுக்க இது தேங்காய் எண்ணெயில் தான் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் தேங்காய் சேர்க்க போகிறதில்ல இந்த கறியில், அதனால் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் நல்ல மெலிசாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு வதக்கி விட்டுக்கலாம். இதோட 2 பச்சை மிளகாய் கீரி அதையும் சேர்த்துக்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா கண்ணாடி பதத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம ஏற்கனவே அந்த சிக்கனில் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கோம், அதனால் இப்போ இதில் இஞ்சி பூண்டெல்லாம் போட வேண்டாம். இப்போ இதில் தக்காளி சேர்க்க போகிறோம். பெரிய தக்காளியாக ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த கறி கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு தக்காளி சேர்த்துலாம் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி விட்டுருங்க. ஒரு 4-5 நிமிஷத்துலேயே இது நல்லா வெந்து வந்துடும். தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்து வெந்து வந்துடும். வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற அவரைக்காயை சேர்க்க போகிறோம். முடியாச்சு. இப்போ பாருங்கள், ஒரு 2-3 நிமிஷம் கழிச்சுன்னு பார்த்தோம்னா நல்லா வெந்திருக்கும். இதை ஒரு கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற அவரைக்காயில் என்ன பண்ணாலும் ரொம்ப நல்லா தான் இருக்கும். பொரியல், சாம்பார், கூட்டு, இது இறாவோட போட்டு பொரித்தாலும் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் இதில் போட்டு பொரிக்கும் போதும் இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டீங்க. இனிமேல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறமா எனக்கு கமெண்ட் போடுங்க, சரியா? இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போ இதில் ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாப்பொடி, 1 ஸ்பூன் தனியாப்பொடி மட்டும் சேர்த்துக்கலாம். தனி மிளகாப்பொடி தான் போட்டிருக்கேன், குழம்பு மிளகாப்பொடியெல்லாம் இல்லை. நான் எப்போவுமே குழம்பு மிளகாப்பொடியெல்லாம் போட மாட்டேன். தனி மிளகாப்பொடி தான் நான் அரைச்சி வச்சுருக்கேன், அதுதான் எல்லாத்துலேயும் போடுவேன். இப்போ போட்டு இதை ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு இப்போ நம்ம அந்த கோழி ஈரெல்லாம் வேக வச்சு வச்சுருக்குறோம் இல்லையா, இப்போ அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த அவரைக்காவை இந்த தண்ணியிலையே நல்லா வேக வச்சுக்கலாம். வேக வைக்கலாம். ஃபுல்லாக எல்லா தண்ணியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா கலந்து விட்டுருங்க. இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம அந்த சிக்கன் ஈரலை இதில் சேர்க்க போகிறோம். முதல்ல இது நல்லா வேகட்டும். நல்லா தண்ணியெல்லாம் சுருண்டு வரட்டும். பாருங்கள், ஒரு 7-8 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் சுருண்டு இது நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ அந்த ஈரலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது 2த்தையும் சேர்த்து கூட நம்ம நல்லா இதையும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். நல்லா சேர்ந்து நல்லா வெந்து அருமையான வாசனையாக வரும். அது வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்திருக்கும். பார்த்தீங்களா, தண்ணியெல்லாம் சுருண்டு செம்மையாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி பிடிச்சிருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரமெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கிட போகிறோம். அடுப்பு ஆஃப் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க கண்டிப்பாகவே. ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். புதுசாக நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இது நாங்கள் பண்ணுறது தான். இது நீங்கள் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும். டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் நல்ல கிரேவியாக வேணும், இட்லி தோசைக்கு எல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் தேங்காய் கூட அரைச்சி இதில் ஊற்றிக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் அதில் ஊற்றலை, அது நிறையா ஆயிரும் அந்த குழம்பு அப்படின்னு தான் நான் தேங்காய் ஊற்றலை. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் மட்டும் இதில் அரைச்சி ஊற்றிக்கிட்டு மேலே கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷு உங்களுக்கு கிடச்சிரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.